பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. திரும்பி சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் சந்தேக புத்தியோடு ஒரு கிறிஸ்தவன் வாழ்வானையானால் அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எதுக்கும் சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன்றத நம்புங்க. இது எப்படின்னா, ஆண்டவர் பக்கத்திலே நிற்கிறாருங்க, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை, நான் உன்னை திக்கற்றவனா விட்டுற மாட்டேன், என் பிள்ளைய பார்த்துக்கிறது போல, என் கண்வெளியை பார்த்துக்கிறது போல நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு பக்கத்திலே நிற்கும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்றோம் பாருங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, நீ எங்க இருந்தேன்னு கேட்கிறோம் பாருங்க. ஆண்டவர் பக்கத்திலே இருக்கும்போது இப்படி வார்த்தையெல்லாம் விடுறோமே, இது பாவமா இல்லையா? பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு ரோமையருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 14 கடைசி வசனம் 23வது, நல்லதோ கெட்டதோ என்று ஐயத்தோடு உண்போர் என்னமா என்ன பெறுவாங்களாம்? எதுக்கு? சாப்பாடு சாப்பிடும் போதே ஐயோ இது நம்ம உடம்புக்கு நல்லதா? ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, காஃபியில் சர்க்கரை போட்டு குடிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ நாட்டு சர்க்கரை இருக்குதா, ப்ரௌன் சுகர் இருக்குதா, அப்படிதானே மாறிட்டோம். ஏன்? என்னது? பயம். சுகர் வந்து செத்துருவோமோன்னு பயம். சாப்பிட்றது கூட இப்படி சாப்பிட்டா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு ஐயத்தோடு சாப்பிட்றவங்களாம் என்ன பெறுவாங்களாம்? நான் சொல்லலைங்க, புரிஞ்சுக்கங்க. சாமியார் நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா வெயிட்டு வாட்ட சாட்டமாக தான் இருக்கிறாரு, நல்லா சாப்பிடுவார் போல இருக்கு, அதனால சாப்பாடை பற்றி பேசுதேன். பைபிள் அப்படி தான் சொல்லுது. சாப்பிடும் போது கூட எப்படி சாப்பிடணுமா? விசுவாசத்தோட சாப்பிடணும். தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் மனநிலையோடு செயல்படவில்லை. உறுதியான மனநிலையோடு அவங்க சாப்பிடல. உறுதியான நிலையோடு செயல்படாதெல்லாம் பாவமே. நல்ல கவனிங்க, உறுதியான மனநிலையோடு செயல்படாதது எல்லாம். அப்ப கோயிலுக்கு வரும் பொழுது இன்னைக்கு ஆண்டவரே குறைகளை தீப்பாரு நம்பிக்கையோடு கோயிலுக்கு வந்தா அது புண்ணியம். ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னா பாவம். யாரை பார்த்து? யாரு கூடவே சுத்துறவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். ஏங்க, ஒரு 10 அடி தூரத்தில், ஒரு 20 அடி தூரத்தில், ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்துச்சு, ஒரு 100 அடி தூரத்தில் நம்ம வீட்டு ஆளுங்க ஒருத்தங்க நடந்து வந்தா நமக்கு நடவுட பாவனையை பார்த்தாலே நம்மளும் தெரியாதா? கூடவே இருக்கிறோம்ல, தூரத்துலேருந்து பார்க்கும் போதே நம்ம பிள்ளைதான் வருதுன்னு தெரியாதா? நமக்கு முகத்தை பார்த்து தான் கேட்கணுமா? இல்லையே, தெளிவா தெரியுது ஆண்டவர் இயேசுதான் வர்றாருன்னு. ஆனாலும் தண்ணி மேல எப்படி மனுஷன் நடக்கலாம்? அப்ப இது என்னவா இருக்கும்? பேயாதான் இருக்குன்றாங்க. நல்லா கவனிங்க. இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்குது? நற்செய்தியில் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சி எப்போ நடக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேலு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் அற்புத அதிசயங்களை கண்களால் பார்த்தார்கள், ஆனாலும் நம்ப மறுத்தார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த சீடர்களுக்கும் இன்னைக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா கண்ணால பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் செய்யறாருன்றத கண்களால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், நம்ம வாழ்க்கையில தினசரி ஆண்டவருடைய மகிமையும் வல்லமையும் அனுபவிக்கிறோம். அப்படி இருந்தும் ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆச்சு? ஆஹா, நடக்குமா நடக்காதா? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீது அளவற்ற அபார நம்பிக்கையை கொண்டிருந்ததனால்தான் இன்றைக்கு தேவதாயை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தியில் நீங்க பார்ப்பீங்க. லூக்கா எழுதிய நற்செய்தியில கபிரியேல் வானதூதர் மாதா கிட்ட வந்து சொல்வாரு, பெண்களில் நீர்
Hail full of grace, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர். எலிசபெத் அம்மா சொல்றாங்க, பெண்கள் பேறு பெற்றவள், என் ஆண்டவரின் தாய் என் இடம் வர நான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எலிசபெத் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எலிசபெத் அம்மா ஏன் மாதாவை பேறு பெற்றவர்னு சொல்றாங்க தெரியுமா? லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனத்துல வாசிக்கிறோம். எலிசபெத், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று, எல்லாம் நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மரியாள் ஏன் பெயர் பெற்றவர்கள்? அன்னை மரியாள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அன்னை மரியாள் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உதிரத்தில் வரும் வரைக்கும் அப்பேற்பட்ட பாக்கியம் தேவதாய்க்கு எப்படி கிடைத்தது? அழகாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று, பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இந்த வார்த்தைகளை எலிசபெத் அம்மா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொன்னது யாவும் நிறைவேறும் என்ற நம்பிய நீர். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் தெரியுமா? மாதா இயேசுவை கருவுல சுமந்ததுனால தான் நம்ம அவங்கள கொண்டாடுறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா எனக்கே சின்ன வயசுல ப்ராட்டஸ்டன்ட் நண்பர்கள்லாம் வந்து கேட்பாங்க, ஏன் மாதாக்கு இவ்வளோ மரியாதை? மாதாக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் ஓவரா பண்ணுறீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது என் கூட இருக்க கேத்தலிக் பசங்க, என் கேத்தலிக் டீச்சர்ஸே என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் இயேசுவை 10 மாதம் கருளை சுமந்து பெத்தெடுத்தாங்க, அந்த அம்மாவுக்கு இது கூட கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? கருவில் சுமந்ததினால் இல்லை அவள் தேவ அன்னை, இறைவனின் அன்னை என்று ஆண்டவர் அவளுக்கு பட்டம் சூட்டி மகிழ்ந்தது கருவில் சுமந்ததினால் இல்ல. எதனால? தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதனால. ஆண்டவர் இயேசு சொல்லுவாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவர். அப்ப இன்னைக்கு தேவ மாதா, கடவுளின் தாய் அப்படின்னு ஆரோக்கிய தாயை நம்ம கொண்டாடுறது காரணம் என்ன? அவர் தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றியவர். எப்படி நிறைவேற்றினாங்க? ஆண்டவர் செய்வார்னு நம்பினாங்க. ஆண்டவர் எல்லாம் செய்வார்னு நம்பினாங்க. 13 வயசுல 14 வயசுல கப்ரியேல் வானதூதர் வந்து சொல்றாரு, எம்மா நீ அம்மா ஆக போற. 13 வயசுல நம்ம கிட்ட யாராவது சொல்லியிருந்தா நம்ம நம்பியிருப்போமா? நம்ம நம்பியிருப்போமா? அதாவது வானதூதர் என்கிட்ட வந்து 13 வயசுல பேசுறதா நம்ம நம்பியிருப்போமா? ஆனா அந்த அம்மா நம்பினாங்க. உங்க உறவினர் எலிசபெத் இப்பொழுது கருவுற்று இருக்கிறாருன்னு வானதூதர் சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 13 வயசு குழந்தை தான் மாதா, 13 வயசு தான் சொல்றாரு. வானதூதர் சொல்றாரு, எலிசபெத் கருவுற்று இருக்கிறாங்க. 13 வயதே நிரம்பிய மாதா நாசரேத் நகரிலிருந்து எருசலேமுக்கு அருகில் இருக்கிற ஐன்கரீம் என்ற எலிசபெத் அம்மாளுடைய வீட்டு வரைக்கும் வராங்க. தன்னந்தனியா வராங்க. தனக்கு என்ன ஆகும்னு கவலைப்படல. யாருக்கு உதவி செய்ய வராங்க? எலிசபெத்துக்கு. எதை நம்பி வந்தாங்க? வானதூதர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி கிளம்பி வராங்க. சூசேப்பர் கல்யாணம் கட்டினதுக்கு, இது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேலு சூசேப்பரோட சேர்ந்து இருக்கிற நேரத்தில் நடுசாமத்தில் சூசேப்பர் கிளம்பி சொல்றாருமா, கிளம்பி வானதூதர் சொல்லிட்டாரு, எகிப்துக்கு தப்பி ஓடணும். ஏன்? குழந்தையினுடைய உயிருக்கு ஆபத்து, எகிப்துக்கு தப்பி ஓடணும். ஒரு வார்த்தை மறுப்பு பேசாம உங்க ஆத்துக்கார நடுசாமத்தில் எழுப்பிட்டு வா போலான்னா போவீங்களா? ஏ வேற வேலை 10 தூங்க காலைல பார்த்துக்கலான்னு அப்படித்தானே? உண்மை தானம்மா? இதானே யதார்த்தம். அந்த அம்மா அப்படி இல்லைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயசுல காணாம போயிடுறாரு. சூசேப்பர் வந்து நிக்கிறாரு. இயேசு எங்கய்யா? உன்கிட்ட இல்லையான்றாரு. இயேசு எங்கயான்னு மாதா சூசேப்பர் கிட்ட கேட்க, உன் கூட இருப்பாருன்னு நான் நினைச்சேன். நீ சூசேப்பர் சொல்ல. நம்ம வீட்டில் இது நடந்திருந்தா என்ன இருக்கும்? வேளாங்கண்ணிக்கு போறீங்க, ஆத்துக்காரர்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு போறீங்க. எப்படி? ஆத்துக்காரர்கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டு
கோயிலுக்குள்ளே போகிறீங்க, வெளில வந்து பார்த்தா ஆத்துக்காரர் மட்டும் நிற்கிறாரு, பிள்ளைய காணோம். என்ன பண்ணுவீங்க? ஆத்துக்கார் குளத்துக்கார ஆயிடுவார். அடிக்கிற அடியில், உதைக்கிற உதையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட மாட்டோம். உண்மையே இல்லையா? இதுதானே நம்ப. ஆனால் அந்த அம்மா இல்லையே, அப்படி இல்லையே. அப்படியா? இயேசு காணோமா? வாங்க போய் தேடலாம். 3 நாள் தேடுறாங்க. 3 நாளில் ஒரு நாள் கூட, நல்ல கவனிங்க, ஒரு நாள் கூட மாதா வருத்தப்பட்டதாகவோ சூசேபர்கிட்ட சண்டை போட்டதாகவோ விவிலியத்தில் எழுதப்படலை. இயேசுவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்கள் அப்பாவும் நானும் தேடிட்டு இருந்தோமேனா, அவராவது 3 நாளாக கஷ்டப்பட்டாங்களே, தேடுறாங்களே, எனக்கு கொஞ்சமாவது இறக்க காட்டினாரா? உங்களுக்கு தெரியாதாக்கும், நான் இங்கே தான் இருப்பேன்னு. ஆண்டவர் இயேசு லேசப்பட்டவர் இல்லைங்க. 12 வயசு பிள்ளைக்கு என்னென்ன சேட்டை இருந்ததோ அத்தனை சேட்டையும் அவருக்கு இருந்தது. 30 வயசு ஆம்பளை பிள்ளைக்கு என்னென்ன சேட்டை இருந்ததோ. ஆமாம், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, பிரியாணி தீந்துருச்சு. தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகிட்ட, டேய் தம்பி, அவங்களுக்கு சாப்பாடு தீந்துருச்சான், ஏதாவது பண்ணுன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? வந்தியா, சாப்பிட்டியா, போயின்னு அப்படி தானே சொல்லுவான். அவன் வீட்டில் பிரியாணி தீந்தா உனக்கு என்ன, கறி தீந்தா உனக்கு என்ன, வந்தியா போனியான் இருக்குன்னு தானே. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிற தெரியுமா? அதை பற்றி உங்களுக்கும் எனக்கு என்ன, அதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. இதெல்லாம் டிப்பிக்கலாக ஒரு 30 வயசு இளைஞன் தன் தாயை பார்த்து கேட்குற கேள்வி. ஆனால் வித்தியாசம் என்னன்னா, அவர் அப்படி கேட்டாலும் மாதா நம்மளை மாதிரி பதில் சொல்லலை, விசுவாசத்தை கைவிடலை. அவர் செய்வாரியா, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்கன்ட்டு போனாங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகள், இதுதான் விசுவாச வாழ்க்கை. சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, எந்திரிக்கிறதா இருந்தாலும் சரி, உட்காரதா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு இருப்பதனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அவர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை, அவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் ஒருபோதும் தன் பிள்ளைகளை மறப்பதில்லை என்று ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கிறதுனால தான் இத்தனை பேர் இந்த நடு பகலில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. விசுவாசம் இல்லாமல் வருவீங்க. ஆனால் என்னென்னா, அப்பப்போ லைட்டாக மனசு மாறிடுது. அப்பப்போ மனசு என்ன பண்ணுது, லைட்டாக டவுட் பண்ணுது. அப்பப்போ லைட்டாக பயந்துருது. பயங்கள், ஏமாற்றங்கள், கலக்கங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் தேவ அன்னையை உற்று நோக்கி பார்ப்போம். அவள் வைத்திருந்த விசுவாசத்தை நாம் வைத்திருப்போம். அன்னை மரியாளை உயர்த்திய ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. சேர்ந்து, உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. சேர்ந்து, மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா, உரிமையை எனக்கு தந்தீர், அப்பா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து
காலமெல்லாம் காத்து கொண்டே ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டே அப்பா, காலமெல்லாம் காத்து கொண்டே உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ உம்மை நம்பி சேர்ந்து உறுதியாய் பற்றி கொண்டோ. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். அப்பா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர். என்னை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு முழங்காலில் நிற்க தெம்பு கொடுத்தாருன்னா, ஆண்டவர் என் முழங்காலை திடப்படுத்தி இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் முழங்காலில் நில்லுங்க, தப்பில்லை, ஒன்றும் ஆகாது. சமீப காலத்தில் நற்கரணைக்கு நாம் செலுத்துகிற பக்தியில் கொஞ்சம் தளர்ச்சி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, கோயிலுக்குள்ளே வரும் பொழுது தேவ நற்கரணை பிரசன்னத்துக்குள்ளே வருகிறோம் அப்படின்ற பக்தி நம்மிடையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிருக்கிறது. ஒரு தியேட்டருக்குள்ளே போகிறதும் திவ்ய நற்கரணை வீற்றிருக்கிற ஒரு தேவாலயத்துக்குள்ள நுழையிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் பார்ப்பதில்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா சின்ன வயசில் என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது எங்கள் அம்மாவோ அப்பாவோ இல்லை, எங்கள் ஆச்சி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அம்மாச்சி கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரையில் தரத்தன்னு இழுத்துட்டு வருவாங்க. கோயிலுடைய வாசலுக்கு வந்த உடனே அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கை விட்டுருவாங்க. ஒரு நாள் கூட கோயிலுக்குள்ளே என்னை இழுத்துக்கிட்டு போனதில்லை. கோயில் வாசலில் பண்ண கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இப்படி அவங்க பக்கத்தில் இருக்கேன்றதே மறந்துடுவாங்க. கோயிலில் முதல் காலடித்து வச்ச உடனே முட்டி போட்டு வணங்குவாங்க. அந்த பழக்கம் இருந்தது, ஞாபகம் இருக்கா? ஒரு முட்டி தரையில் தொடுற வரைக்கும் தொட்டு வணங்கி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு சைடில் தீர்த்த தொட்டியில் தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்தை தொட்டு அவங்க முதல்ல சில்வாடையால் வரைவாங்க. அப்புறம் அந்த தீர்த்த தொட்டி எனக்கு எட்டாத காலங்களில் அந்த தீர்த்த தொட்டியை தொட்டு எனக்கு சில்வாடையால் வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு நேராக வருவாங்க. அவங்க சாதாரணமாக கோயிலில் இந்த பக்கம் உட்காருவாங்க. வந்து மீண்டும் ஒரு முறை முழங்கால் தரையில் தொடர அளவுக்கு வணங்கிட்டு சைடில் போய் திருப்பி ஒரு முறை அந்த மாதிரி முழங்கால் தரையில் தொடர அளவுக்கு வணங்கிட்டு ஏஞ்சி திருப்பி முழங்கால்லேயே நின்று ஒரு 10-15 நிமிஷம் முழங்கால்லேயே நின்று ஜபம் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் உட்காருவாங்க. இதை நான் சின்ன வயசுலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு நாள் கூட தவறாமல், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத நாட்கள்லையும் சரி, கால் அடிபட்டிருந்த நாட்கள்லையும் சரி, அவங்களுக்கு முட்டியில் வலி ஏற்பட்டிருந்த காலத்துலேயும் சரி, ஒரு நாள் கூட தவறாமல் இதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்க இந்த சின்ன பையனாக இருந்த எனக்கு என்ன தோணுது, இந்த பிரசன்னத்தில் கோயிலில் எங்கள் ஆச்சி உக்காடுறதுக்கு கூட சங்கோச்சப்படுறாங்க. பேசுனதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் உக்காடுறதுக்கு கூட சங்கோச்சப்படுறாங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ முழங்கால நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க, எவ்வளோ நேரம் முடியுமோ நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ
அப்படின்னு பார்த்து பார்த்து வணங்கினேன். எனக்கு ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும், ஆண்டவர் எப்படி வணங்கணும்னு நான் அவங்கள பார்த்து கற்றுக்கொண்டேன். நன்மை வாங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம வீட்டில் எல்லாரும் நன்மை வாங்கினதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, முழங்காலிட்டு. எங்கள் அம்மா நன்மை வாங்கிட்டு போய் அவங்களுடைய இடத்துல போய் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இது நடந்தது ராஜஸ்தானில், மவுண்ட் ஆபுல. நாங்கள் ஒரு ஊரில் இருக்கிறோம். நன்மை வாங்கிட்டு வந்த எங்கள் அம்மா முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா ஃபாதர் போயிட்டார், பார்க்க மாட்டார், ஏன்ச்சு உட்காந்துக்கிறங்க அப்படின்றேன். எங்கள் அம்மா நான் பேசுனதை ஒரு பொடி கூட கவனிக்காமல், அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல், பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் சொல்கிறாங்க, நம்ம முழங்கால நிற்கிறது சாமியாருக்காக இல்லை, தேவாதி தேவன் ராஜாதிராஜன் நமக்கு முன்னாடி நிற்கிறாரு, அவர் ஆராதிக்க வணங்க நம்ம முழங்கால நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கேட்டிகிசம் சொல்லி கொடுத்த என்னுடைய டீச்சர், அவங்க நாகர்கோயில்காரங்க. திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணிட்டா முழங்காலில் தான் நிற்பாங்க. ரொம்ப கால் வலிச்சது அப்படின்னு சொன்னால் ஏஞ்சி போய் கதவு ஓரமாக ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு வந்து திருப்பி முழங்காலில் நிற்பாங்களே தவிர ஒரு நாளும் கதிர் பாத்திரத்தை திவ்ய நற்கருணை எழுந்தேற்றம் பண்ணிட்டா ஒரு நாள் உட்காரவே மாட்டாங்க. அப்போ நான் பாருங்கள், இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வழங்கினதுனால இன்னைக்கு திவ்ய நற்கருணையை பார்த்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கால் மடங்குது, ஆட்டோமேட்டிக்காக மடங்கும். நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை, இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு வணங்குறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் என்னுடைய கால் வணங்கும். ஏனெனில் பைபிள் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்துக்கு எல்லா முழங்கால்களும் மடங்கும், எல்லா நாவுகளும் அவரே ஆண்டவர், அவரே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு பாடும் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு முன்மாதிரியாக இருந்த என்னுடைய பெரியவர்கள், என்னுடைய ஆட்சி, எங்கள் அம்மா, என்னுடைய கேட்டிகிசம் டீச்சர் எனக்கு முன்மாதிரியாக இருந்து நற்கருணையின் மீது எப்படி பக்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர்கள் வாழ்க்கையினால் கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க பாடமாக எடுத்ததில்லை, அவங்க வாழ்க்கையை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பல பேருக்கு நற்கருணை பக்தி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரு? திவ்ய நற்கருணை நாவை நீட்டி கையை நீட்டி வாங்கிவிட்டு வீட்டுக்கு போய் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறோமே, இதுதான் இன்றைக்கு நற்கருணை நாதருக்கு எதிராக மிகப்பெரிய அவசங்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பூசைக்கு வரணுன்றது தெரியுது, இது இயேசுனுடைய திருவுடல் என்று அறிவுபூர்வமாக தெரியுது. ஆனால் தினசரி வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல் இன்றைக்கு மிக 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 குறைந்து போயிருக்கிறது. கடந்த தடவை எனக்கு இங்கே திருப்பள்ளி வைக்க வாய்ப்பு கிடைக்கும் போது கூட இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். நான் திருப்பி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்னி ஹின் அப்படிங்கிற ஒரு பெரிய பெந்தகோஸ்டல் பாஸ்டர் பென்னி ஹின், அவருடைய ஜப கூட்டங்களுக்கு மக்கள் எதுக்கு போவாங்கன்னா, நோய்கள் சுகமாகிறதுக்கு தான் அவருடைய ஜப கூட்டங்களுக்கே போவாங்க. பெரிய பிரசங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, நோய்கள் சுகமாயிட்டே இருக்கும். அந்த நோய்கள் சுகமாகிறதுக்கு தான் அவரை தேடி போவாங்க. அந்த பென்னி ஹின் ஒரு முறை சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? பெந்தகோஸ்திய சபைகள் உருவாகி 100 கொண்டாட்டம் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த பென்னி ஹின் தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடி சொன்னார், நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அதிகமாக அற்புத அதிசயங்கள் பெந்தகோஸ் சபையில் தான் நடந்துட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உலகத்தில் அறிவுபூர்வமாக எல்லா ஸ்டடீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, தரவுகள் இருக்கிறது. உலகத்தில் அதிகமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான் என்று சொன்னார். அதற்கு அடுத்தது காரணம் சொல்லுகிறார். என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? எல்லா பெந்தகோஸ்து சபைகளும் கைத்தட்டி பாடி ஆரவாரம் பண்ணி விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் தான் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிதான் சுகம் பெறுகிறார்கள். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எந்த ஆர்ப்பாட்டமும் செய்வதில்லை, எந்த ஆரவாரமும் செய்வதில்லை. சாதாரணமாக அரை மணி நேரம் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள், திருப்பலியில் திவ்ய நற்கருணையில் பக்தியோடு வாங்குகிறார்கள், அதில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற விசுவாசத்தில் வாங்குகிறார்கள். அந்த விசுவாசம் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இன்றி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறது என்று சொன்னார். சொன்னது யாரு? ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர். உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் பெந்தகோஸ்து சபைகளுடைய 100 கொண்டாட்டத்தில் நின்று அவங்க சபையினுடைய பெருமையை பேசாம கத்தோலிக்க திருச்சபையின் பெருமையை பற்றி பேசுகிறார். சொல்றாரு,
உண்மையிலேயே பெந்தகோஸ்தே சபையில் மட்டும் நற்கருணை இருந்திருந்தால் நாமும் அதை போல் அதிசயங்களை கண்டிருப்போம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பெந்தகோஸ்தே சபை பாஸ்டருக்கு தெரிகிற அந்த தெளிவு இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேரிடம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த நற்கருணை நாதரின் மீது பக்தி இருக்கிறது? இந்த கதிர் பாத்திரத்தில் வீற்றிருக்கும் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒரு 5 நிமிடம் முன்னாடி நம்முடைய இதயத்தில் வந்தார். அதுதானே, வேற ஆள் இல்லையே, அதே இயேசு தானே வந்தார். இப்ப இருக்கிற பயபக்தி அந்த 5 நிமிஷம் முன்னாடி இல்லையே. உண்மைதானே? கதிர் பாத்திரத்தில் பார்க்கும் போது வருகிற பயபக்தி கூட இயேசுவை கையில் வாங்கும் போது வரமாட்டேங்குதே. நான் நிறைய தடவை பார்க்கிறேன், கதிர் பாத்திரத்தை சாமியார் எடுத்துட்டு வரும் பொழுது எப்படியாவது முந்தி அடிச்சுட்டு கதிர் பாத்திரத்தை தொற்றுனோன்னு இன்னைக்கு பார்க்குறாங்க. திருச்சபை சொல்லி இருக்கிறது, கதிர் பாத்திரத்தை சாமியார் கூட தொடும்போது எப்படி தொடுறாரு? துணியை வச்சுதான் தொடுறார். ஏன்னா ஆண்டவர் அவருடைய ராஜரீக மகிமையில் வர்றதுனால அந்த மகிமைக்கு பாத்திரனா நம்ம ஒரு பொருள் ஒரு பட்டு ஆடையை வைத்துதான் அந்த கதிர் பாத்திரத்தை தூக்குறோம். ஆனா இன்னைக்கு எல்லாரும் கையை தொட்டு என்ன பண்ணிடலாம்? கதிர் பாத்திரத்தை தொட்டுணும். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்க. 5 நிமிஷம் முன்னாடி தான் என்ன இருக்கு? ஆண்டவர் எங்க வந்திருக்கிறாரு? இதே கையில. அப்ப இப்ப இருக்கிற கதிர் பாத்திரத்தில் பார்க்கும் போது வருகிற விசுவாசம் இன்னைக்கு கைகளில் வாங்கும் போது ஏன் இல்லாமல் போனது? என்ன பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? அதனாலதான் யாராவது ஏதாவது கோயிலில் வந்து நற்கருணை சிற்றாலயம் திறக்கணும், நற்கருணை சிற்றாலயம் வேணும்னு சொன்னாங்கன்னா மொதல் ஆளாக நான் தான் எதிர்த்து நிற்பேன். ஏன்? இங்கே இருக்கிற இயேசுவும் அதே இயேசு தான், பெரிய கோயிலில் இருக்கிற இயேசுவும் அதே இயேசு தான், அதே வல்லமை தான், அதே தேவ சுபாவம் தான், அதே ஆற்றல் தான். கதிர் பாத்திரத்தில் பார்த்தா தான் உனக்கு பக்தி வரும்னா அது என்ன பக்தி? அது பொய்யான பக்தி. அது ஆடம்பரங்களை பார்த்து வருகிற பக்தி. இன்னைக்கு மெய்யான பக்தி யாரிடம் இருக்கிறதோ ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். விசுவாசத்துடன் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிறை வாழ்வை கட்டளையிடுகிறார். கண்களை மூடி சொல்வீங்களா? ஆண்டவரே என் இதயத்துக்குள்ள வாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ள வாங்குறங்கன்னு கேளுங்க. என்னை தேடி நற்கருணை நாதராக எனக்குள்ள வந்தீங்களே ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள வாருங்கன்னு கேளுங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நம்மை உருமாற்ற வந்திருக்கிறார், நமக்கு புது வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறார். இந்த நற்கருணை நாதரை பெற்றுக்கொள்கிற நாம் இன்னொரு நற்கருணையாக மாறணும். இந்த நற்கருணையை சுமந்திருக்கிற கதிர் பாத்திரத்தை போல நீங்களும் நானும் மகிமையின் பாத்திரங்களாக மாற வேண்டும். மகிமையின் பாத்திரங்களாக மாற வேண்டும். அதற்கு இயேசுவை நம்முடைய இதயத்திலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்று ஜெபிப்போம். ஏனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்த்தானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு நீரின்றி ஒன்றில்லையே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட, என் அன்பு தாயாக என்னாலும்
என்னென்றும் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. கைகளை உயர்த்தி தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே. வெறும் வார்த்தைகள் அல்ல, இது நம்முடைய இதயத்தின் ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வாங்க, என்னுடைய பாட்டில் வாங்க, என்னுடைய ஜெபத்தில் வாங்க, என்னுடைய வீட்டுக்குள்ளே வாங்க, என்னுடைய தொழிலுக்குள்ளே வாங்க, என் உறவுகளுக்குள்ளே வாங்க. ஆண்டவர் கேளுங்க. அவர் அதற்காக தான் பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தது. எதுக்கு? நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு பழக வேண்டும், நம்மோடு பேச வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், தாகமாய் இருக்கிறது, தாகமாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசுனுடைய தாகம் எல்லாம் தண்ணீருக்கான தாகம் இல்லை. ஆண்டவர் இயேசு பசி எல்லாம் உடலுக்கான பசி இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அந்த சமாரிய பெண்ணை ஆண்டவர் இயேசு சந்திக்கும் பொழுது சீடர்கள்கிட்ட சொல்லுவார், எனக்கு பசிக்குது. சீடர்கள் ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு உணவு கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்குள்ள சமாரிய பெண்ணை பார்த்து சமாரிய பெண்ணினுடைய ஆத்துமத்தை ஆண்டவர் வென்றெடுத்துருவார். அப்போ சாப்பாடு கொண்டு, ஆண்டவரே இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னு ஆண்டவர் சொல்வார், என் வயிறு என் மனசும் நிறைஞ்சிருக்கு, எனக்கு பசி இல்லை, வாங்க அடுத்த ஊருக்கு போகலாம். அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட கேட்கும் பொழுது கூட முதலாவது சமாரிய பெண்ணுக்கு சொல்வார், எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரை கூட, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீரை கூடன்னு கேட்பாரு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கடைசி வரைக்கும் அந்த சமாரிய பெண் ஆண்டவர் இயேசுக்கு தண்ணீரை கொடுக்கல. அவ என்ன பண்ண தெரியுமா, தன்னைத்தானே ஆண்டவருக்கு கொடுத்தா. தன்னைத்தானே ஆண்டவருக்கு தருகின்ற பொழுது ஆண்டவருடைய பசி நீங்கியது. தன்னைத்தானே ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய தாகம் நீங்கியது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கி கூட மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அன்னை தெரசாவினுடைய இல்லங்களுக்கு போனீங்கன்னா சிலுவைக்கு அடியில் ஐ தர்ஸ்ட், தாகமாயிருக்கிறது என்கிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் இன்றைக்கும் தாகமாயிருக்கிறார். யாருக்காக தாகமாயிருக்கிறார்? உனக்காகவும் எனக்காகவும் அவர் தாகமாயிருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய இதயத்தை தாகத்தை தணிக்க முடியும். நீங்களும் நானும் தான் அவருடைய ஆவலை நிரப்ப முடியும். அவர் ஆசைப்படுவது அலங்காரங்களுக்கு அல்ல, இந்த ஒளி விளக்குகளுக்கு அல்ல, இந்த மலர் அலங்காரங்களுக்கு அல்ல, ஆடம்பரமான தேர் பவனிகளை அல்ல. ஆண்டவர் விரும்புவது நொறுங்கிய நெஞ்சமே. இந்த நொறுங்கிய நெஞ்சத்தோடு யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். சக்கேயுவை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும், நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும், நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும். ஐ வாண்ட் டு பி வித் யூ. மோசேயுடன் இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் வாழ்நாள் எல்லாம் எந்த மனிதரும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயுடன் இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார். யாரெல்லாம் தேவ மாதாவை போல விசுவாசத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோமோ, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அவர் நம் வீட்டில் தங்குவார். அவர் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார், உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, யாரெல்லாம் அவருக்கு திறந்து கொடுப்போமோ தந்தையும் அவரும் நம்மோடு வந்து தங்குவார்கள். இன்னைக்கு ஆண்டவரை என் வீட்டுக்குள்ளே நான் கொண்டு போகிறோன்னா என்ன கொண்டு போகணும்? ஆண்டவருடைய பிரசன்னம் என் வீட்டுக்குள்ளே வரணும்னா எப்படி வர முடியும்?
நற்கரணைநாதர் நற்கரணையை கொண்டு போக முடியுமா? பெற்றுக்கொள்கிற கோயிலில் பெற்றுக்கொள்கிற நற்கரணையாகவே கொண்டு போயிட முடியுமா? வீட்டுக்கு நற்கரணை கொண்டு போக முடியாது என்பதற்காக தான் ஆண்டவர் தன்னை வார்த்தையாக விவிலியத்தில் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த வேத வசனம், இந்த விவிலியத்தினுடைய பிரதிகள் நம்மளுடைய வீடுகளில் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலும் இருக்குது. இந்த விவிலியத்தின் வாசிப்பில் ஆண்டவருடைய பிரசன்னம், பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்மை சூழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் இந்த பிரசன்னத்தை ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த இறை வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். ஏனெனில் இந்த இறை வார்த்தை தேவ பிரசன்னத்தை உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும். புனித எரோனிமஸ், ஜெரோம் அப்படின்னு நம்ம சொல்லுகிற புனித எரோனிமஸ் சொல்லுவார், யாரெல்லாம் பைபிளை வாசிக்கலையோ அவங்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவார். இணை திருமுகத்தில் 28வது அதிகாரம் 1வது வசனம், டியூட்ரானமி என்று சொல்லுகிற இணை திருமுகத்தில், இணை திருமுறை 28வது அதிகாரம் 1வது வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, திவ்ய நற்கருணையை பெற்றிருக்கிறீங்க, இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறீங்க, தேவமாதாவை நோக்கி ஜெபிக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் தேவதாயினுடைய பரிந்துரையும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது முதலாவது என்னது? உன் ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நீ. இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, பிரிண்டிங் பிரஸ் கிடையாது, எல்லார் வீட்லையும் பைபிள் கிடையாது. அப்போ பைபிள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும்னா எங்கே வரணும்? கோயிலுக்கு வரணும், இல்லை தொழுகை கூடைக்கு வந்து தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கு என்னது? உன் கடவுளாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. இப்போ பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அச்சடிச்சு வீட்டில், முந்தி வீட்டுக்கு ஒரு பைபிள்ன்றது போய் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பைபிள்ன்றது போய் இப்போ கலர் கலராக கவர் வந்ததுனால ஒரே ஆள் கலர் கலராலாம் பைபிள் வச்சிருக்கிறோம். பைபிளை வச்சு ஸ்டாண்டு வச்சு ஊதுபத்தி கொளுத்தி பூ போடுறதுக்கு இல்லைங்க. பைபிள் எதுக்கு? படிக்கணும், வாசிக்கணும். உன் கடவுளாகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுனா ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தை விரும்புகிறவங்களா நீங்கள் இருக்கணும். ஆசைப்பட்டு பைபிளை படிக்கணும். அது பெரிய பாரமாக நினைக்கக்கூடாது. எவன் ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை பாரம் என்று நினைக்கிறானோ அவனால் ஆண்டவருடைய அளவில்லாத அந்த ஆசீர்வாதங்களை சுவைக்க முடியாது. ஸோ வசனம் என்ன சொல்றது கவனிங்க, உன் கடவுளாகி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. கேட்டா மட்டும் பத்தாது, படிச்சா மட்டும் பத்தாது. அடுத்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. நான் இன்றைக்கு விதிக்கும் எல்லா கட்டளைகளையும் எப்படி கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுவேன், நீங்கள் கோச்சிக்க கூடாது. நான் சொல்லுவேன் ஒன்று, நீங்கள் கோச்சிக்க கூடாது. இன்றைக்கி தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். எப்படி? நாள் பார்க்குறதில்ல, நேரம் பார்க்குறதில்ல, கிழமை பார்க்குறதில்ல, விளக்கு எத்தனை மணிக்கு வைக்கணும்னு பார்க்குறதில்ல, செத்தா எத்தனை நாள் கழித்து காரியம் செய்யணுன்றதை பார்க்குறதில்ல, செத்து ஒரு வருஷத்துக்குள்ளே இதை பண்ணிடணும் அது பண்ணிடணும்னு நினைக்கிறதில்ல. ஏகப்பட்ட விஷயத்தில் என்ன இருக்கிறோம்? கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் என்ன தெரியுமா? பாருங்கள், ஒரு காலத்தில் உண்மையான கடவுள் யாருன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. நம்ம முன்னோருக்கு உண்மை கடவுள் யாருன்னு தெரியாமல் இருந்தது. அப்போ கடவுள் இல்லாத விஷயங்களை கடவுள்னு அவங்க நம்பினாங்க. சூரியனையும் சந்திரனையும் நெருப்பையும் மலையையும் மரத்தையும் கடவுள்னு நம்பினாங்க. அது அப்போ, ஏன்னா உண்மையான கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுதோ உண்மையான கடவுள் யார் என்று தெரிந்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கடவுளை நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மையான கடவுள் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, கடவுளும் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை ஏற்றுக்கிட்டார். நம்ம முன்னோர் செய்த பாவங்கள், நம்ம முன்னோர் வாழ்ந்த எல்லா தவறுகளையும்
மறந்து மன்னித்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படி ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், இதுதாங்க எங்கள் பழக்க வழக்கம், இதுதாங்க எங்கள் தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்தாங்கன்னு அந்த மாதிரி காரியங்களுக்கு திரும்பி போகிறது நியாயமா நியாயம் இல்லையா? சொல்லுங்க, நியாயம் இல்லதுல? ஒரு காலத்தில் அவங்க நேரம் நட்சத்திரம்லாம் பார்த்தாங்க, ஓகே, ஏன்னா கடவுள் யாருன்னு தெரியாது. இப்போ மெய்ய கடவுள் யார் என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கடவுள் நம்மை ஏற்றிருக்கிறார். இனியும் அந்த காரியங்களுக்கு அடிமையாக விரும்புவது ஏன் என்று ஆண்டவர் கேட்குறார். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்பினீங்கன்னா, நீங்கள் நல்ல நேரம் நடக்கிற நேரத்தில் மட்டும்தான் நல்லது நடக்கும். கெட்ட நேரம் நீங்கள் நினைக்கிறதுல கெட்டது தான் நடக்கும். ஏன் அது அப்படி தான் நடக்கும் நீங்கள் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கொஞ்சம் அனுபவம் தான், அந்த கொஞ்சம் அனுபவத்தை சொல்கிறேன். தயவு செய்து கல்யாணங்களுக்கு நல்ல நேரத்தில் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு கேட்காதீங்க. தயவு செய்து கேட்காதீங்க. கடந்த ஒரு 10-15 கல்யாணங்கள் நான் பார்க்குறேன். ஒரு சில கல்யாணங்கள்லாம் நேரங்காலம்லாம் பார்க்குறதில்ல. கோயிலில் பூசை என்ன நேரமோ அந்த பூசையில் வைக்கிறாங்க. ஒரு சில பேரெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ஃபாதர் எப்படியாவது நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள சாமியார் எடுத்து கொடுத்தாரு. என்னாச்சு தெரியுமா? அத்தனை குடும்பங்களிலும் குழந்தையே இல்லை. இப்போ அவங்க நல்ல நேரம் எங்கே போச்சு? அந்த நல்ல நேரம் ஆறுதல் கொடுக்குமா? ஏன் அவங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்பாம எதை நம்புறாங்க? நேரத்தை நம்பினாங்க, காலத்தை நம்பினாங்க, முகூர்த்தத்தை நம்பினாங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் அறியாமல் தெரியாமல் ஆண்டவரை அறியாமல் இருந்ததுனால இவற்றின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கும் நாம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். எதுல? ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். பண்டைய காலத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கங்கள் என்று இனியும் மூட நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒருத்தவங்க மூட நம்பிக்கை விட்டு வெளியில் வராங்கன்னா, உங்களால் வெளியில் வர முடியலையா, மற்றவனையும் தூண்டி விடாதீங்க. எனக்கு தெரியும், வீட்டில் ஒரு சில பெரியவங்க பண்ணுற வேலையே என்னது, ஊடோட போய் முறை சொல்லி கொடுக்குற முறைக்க சொல்லி கொடுங்க, முறைக்க சொல்லுங்க. உன் முறையும் வேணாம், ஒன்றும் வேணாம், எங்களுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றுவதுதான் எங்கள் முறை என்று சொல்லுங்கள். நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தையை கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமாய் இரு. அப்புறம் அப்பொழுது நீ டெய்லி பைபிள் வாசிக்கிறவனாக இருந்தால், நீ ஆண்டவருடைய வார்த்தை கடைபிடிப்பதில் கண்ணும் கருத்துமாய் நிற்பதாக இருந்தால், ஆண்டவர் உன்னை எல்லா மனித இனத்துக்கும் மேலாக உயர்த்தி எல்லாருக்கும் மேலான பெயரை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். ஆகவே கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை, வசனம் நல்லா தெரியுது தானே? அப்ப இயேசுவை கடவுள் ஏன் உயர்த்தினாராம்? இயேசு தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, சாகிற அளவுக்கு சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு கீழ்ப்படிந்ததுனால கடவுள் உயர்த்தினார். தேவமாதாவை ஆண்டவர் ஏன் உயர்த்துறாரு? கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால தேவமாதாவை உயர்த்தினாரு. நீங்கள் உயர்த்தப்படணும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் உயரணும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரணும். உங்கள் குழந்தைங்க, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வாலிபர்கள் வாழ்க்கையில் பெரிய நிலைமை அடையணும்னா அதற்கு ஒரே வழி ஆண்டவருடைய வார்த்தை. டெய்லி வாசிக்கணும். இதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். சாப்பாட்டுக்குன்னு 3 வேளை ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்கணும். காஃபி குடிக்கிறதுக்குன்னு 4 தடவை ஒதுக்கி வச்சுருக்கோம்ல, அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தைக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். சீரியல் பார்க்கறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சுருக்கிறோம்ல,
அதுபோல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரத்தை ஒதுக்கணும். கண்களை மூடி ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இந்த நொடி பொழுதே பலருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் தொழில்களை ஆண்டவர் சந்திக்கிறார். உங்களை வேலியடைத்து ஆண்டவர் பாதுகாப்பார். உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விசாலப்படுத்துகிறார். நீங்கள் நம்பி கேட்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற காத்திருக்கிறார். ஐயோ ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேனே, இதனுடைய தண்டனை என் பிள்ளைகளுக்கு விழுந்தக்கூடாதுன்னு ஜெபித்து கொண்டு இருக்கிற தாயினுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீ செய்த தவறு, நீ செய்த பாவத்தினுடைய விளைவை உன் குழந்தை சந்திக்காதபடி உன்னை சுத்திகரிக்கிறேன் என்று ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதையெல்லாம் இன்றைக்கு விசுவசிக்கிறீர்களோ அத்தனையும் நடந்தேறுகிற மாதம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், டெய்லி பைபிளை வாசிக்கணும், அது உண்மைன்னு நம்பணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நோய்களிலிருந்து விடுதலை, பிசாசின் தொல்லைகளிலிருந்து விடுதலை, எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை. ஆண்டவர் உனக்கு பரிபூர்ண ஜீவனையும் வாழ்க்கையும் கட்டளையிடுகிறார். யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ ஒரு கரத்தை உயர்த்தி நான் சொல்ற இந்த விசுவாச அறிக்கையை என்னோட இணைஞ்சு சொல்லுங்க. விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீட்பராகவும் எங்கள் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு முன்மாதிரியாகவும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ தாயை போல விசுவாசம் உடையவர்களாக நாங்களும் வாழ எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மத்தியஸ்தமும் தேவ தாயின் பரிந்துரையும் எங்களுக்கு இலவசமாய் கிடைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டாரையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததி முழுவதையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சொந்தமானது எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜீவிய நாளெல்லாம் உமக்கே சேவை செய்வேன். உமக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும். உமது மகிமைக்கேற்ப ஆசீர்வதியும். எங்கள் தேவைக்கு ஏற்ப அல்ல, உமது சித்தத்துக்கு ஏற்ப, உமது மகிமைக்கு ஏற்ப எங்களை ஆசீர்வதியும். உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாக கொடுக்கிறோம். இதுவரையும் கைவிடாத தெய்வமே, இதுவரை இல்லை என்று சொல்லாதவரே, இனியும் காத்துக்கொள்வி. நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்மையே நம்புகிறேன். ஆமென். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பாவென்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக உரிமையை எனக்கு தந்தீ. அப்பா உரிமையை என தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ, என்னை பலமா
என்னை ஒருபோதும். ஹalleluya, ஹalleluya. இந்த விசுவாச அறிக்கையிட்ட உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வசனம் என்ன தெரியுமா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 2வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை நான் முதல்ல இங்கிலீஷில் வாசிக்கிறேன், அதுக்கு பின்னாடி தமிழில் வாசிக்கிறத கேட்போம். ஏன் இங்கிலீஷில் வாசிக்கிறேன்றது உங்களுக்கு அப்புறம் தான் புரியும். இந்த வசனத்தில் இருக்கு, So then you are no longer strangers or aliens. ஆகவே இனி நீங்கள் அந்நியர்களோ வேற்று நாட்டினவரோ அல்ல. You are no longer strangers or alien. நல்லா கவனிங்க. But you are fellow citizens with the saints. You are fellow citizens with the saints. தமிழில் இப்போ வாசிங்க. தமிழில் என்ன இருக்கு தெரியுமா? நீங்களோ இப்பொழுது இறை மக்களோடு உடன்குடி மக்கள்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் என்ன இருக்குது? இறை மக்களோட கூட்டத்தில் மெம்பர் இல்லை. நீங்க எதில் மெம்பர்னு போட்டிருக்கு? புனிதர்களின் கூட்டத்தில் அங்கத்தினராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. You are one among the saints. புனிதர்களின் கூட்டத்தில் ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். அதோட நிக்கல, தொடர்ந்து வாசிங்க. கடவுளின் குடும்பத்தில் உறுப்பினர்கள் என்று சொல்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நான் உங்களை சாதாரண மனுஷனை விட்டுற மாட்டேன், உங்களை புனிதனாக்குவேன். இந்த பூமியில் இருக்கும் பொழுது என் குடும்பத்தின அங்கத்தினராக ஆக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கு என்னெல்லாம் சொந்தமோ உங்களுக்கும் சொந்தம். பரலோகத்தில் என்னெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் சந்தோஷமா இருங்க, ஆசீர்வாதமா இருங்க. வானதூதர்கள் உங்களுக்கு செய்கிற எல்லா சேவைகளையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருங்க. அதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பைபிளை வாசிக்கணும், அதில் இருக்கிறத நம்பணும். இதை நம்பியதனால் தேவத்தாய் உயர்த்தப்பட்டார்கள். இதுக்கு கீழ்ப்படிந்ததனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். இதை ஏற்றுக்கொண்டு நம்புகிற நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். இது தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி எடுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கிருபையும் அருளையும் உங்களுக்கு கொடுக்கணும், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் ஞாபகம் வரும்பொழுது எங்களுக்காக ஜெபிங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நினச்சி நிற்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு புனிதர்களின் கூட்டத்தில் நாங்கள் சேரும் மட்டும் எங்களுக்காக ஜெபிங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாய் அமையப்போகிறது. God bless you. Thank you, Father.